தனியும் என எதிர்பார்க்கப்பட்ட மத்திய கிழக்கின் போர் சூழல் தனியாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றிய ஒரு விரிவான பார்வையினை இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2026. கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னால் ஈரானுடைய அதிபர் வெளியிட்ட ஒரு செய்தி மத்திய கிழக்கின் போர் பதற்றத்தை தணிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதுதான் மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது தமது அண்டை நாடுகள் மீது இனிமேல் தாம் தாக்குதல் நடத்தப் போவதில்லை, அவர்கள் தாக்கினாலே தவிர. அத்தோடு இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தாம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். இதனை அடுத்து மத்திய கிழக்கு நாடுகளில் சமாதான புறா பறக்கப் போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் பறந்து வந்தது என்னமோ ஏவுகணைகள் தான். இது கத்தார் மீதும் ஐக்கிய அரபு அமீரகம் மீதும் தாக்குதலை தொடுத்தது. அப்படி என்றால் இந்த தகவல் பொய்யாக இருக்க வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்தது. இல்லை, இந்த தகவல் உண்மைதான். ஒரு சாரார் இது அண்டை நாட்டின் ஒரு பகுதியான அசர்பைஜானை மாத்திரம்தான் குறிக்கிறது என்று சொல்ல, மற்றொரு சாரார் அசர்பைஜான் என்ற எந்த ஒரு வார்த்தையினையும் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியன் சொல்லவில்லை. அவர் ஒருமையில் சொல்லவும் இல்லை, பன்மையில் அண்டை நாடுகள் என்றுதான் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் அண்டை நாடுகளான ஈராக்கும் பாகிஸ்தானும் கத்தாரும் ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் அதற்குள் உள்வாங்கப்படும் என்று கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. ஈரானுடைய அதிபர் சொல்லுகிறார் மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது தமது அண்டை நாடுகளை தாக்கப் போவதில்லை என்று. ஆனால் தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து ஈரான் மீது தொடுக்கப்பட்டதாகவும் அதற்கு பின்னால் செய்திகள் வெளியாகவில்லை. அப்படி இருந்தும் கத்தார் மீதும் ஐக்கிய அரபு அமீரகம் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்றால் இந்த தாக்குதல் எப்படி சாத்தியமானது? ஈரானுடைய அதிபருடைய கட்டளையை மீறி ஈரானுடைய இராணுவம் செயற்படுகிறதா? அப்படி என்றால் அவர்கள் யாருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பார்கள் என்ற கேள்வி பரவலாக சமூக ஊடகங்களில் கேட்கப்பட்டது. வெளியே சோசியல் மீடியாவில் அறிக்கையை மாத்திரம் ஈரானுடைய அதிபர் விட்டுவிட்டு இராணுவத்துக்கு அந்த தகவலை சொல்ல மறந்துவிட்டார் என்று இது எள்ளி நகையாடப்பட்டது. இந்த சூழலில் நாம் இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவலை வழங்க வேண்டுமாக இருந்தால் கொஞ்ச காலம் பின்னோக்கி செல்ல வேண்டும். ஈரானிலே இருக்கக்கூடிய ஆட்சி முறைமையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1979ஆம் ஆண்டு ஈரானிய புரட்சியை பற்றி நாம் அறிய வேண்டும். ஈரானிய புரட்சி என்பது ஈரானில் மேற்கொள்ளப்பட்ட சமய ரீதியான தலைமைத்துவத்தின் முக்கியத்துவம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈரானிலே சமய ரீதியான தலைமைத்துவம் ஒன்று நிறுவப்பட்டது. அதுதான் சுப்ரீம் லீடர், அதி உச்சபட்சமான தலைமை. இது மக்களால் தெரிவு செய்யப்படும் அதிபரை காட்டிலும் அதி உச்சமான அதிகாரத்தில் இருக்கும். இவர்களுக்கு கீழால் தான் IRGC எனக்கூடிய ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படை செயற்படும். அப்படி என்றால் ஈரானிலே இருப்பது 2 இராணுவ படைகளா என்றால் ஆம், ஈரானிலே 2 இராணுவ பிரிவு இருக்கிறது. ஒன்று சாதாரணமாக எல்லைப்புறங்களை மற்றைய விடயங்களை கவனிக்கக்கூடிய சாதாரண இராணுவ பிரிவு. இன்னொன்று IRGC எனக்கூடிய ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படை. இதுதான் சர்வதேச ரீதியில் ஈரானுக்கு தொடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான சக்தி வாய்ந்த தாக்குதல்களையும் முறியடிக்கும். அத்தோடு சர்வதேச ரீதியாக இருந்து வரக்கூடிய எல்லா தாக்குதல்களுக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடிய அமைப்பாகவும் செயற்படும். இந்த IRGC எனக்கூடிய அமைப்பு ஈரானுடைய அதிபருடையதோ அல்லது அரசாங்கத்துடையதோ எந்த விதமான கட்டளைக்கும் செவிசாய்க்காது, அவர்களுடைய எந்த விதமான பரிந்துரையையும் ஏற்காது. அப்படி என்றால் இவர்கள் யாரின் கீழால் செயற்படுவார்கள்? ஆம், 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈரானிலே உச்சபட்ச தலைவராக இருந்த ஆயத்துல்லா கொமேனிக்கு கீழால் தான் இவர்கள் செயற்படுவார்கள். அதற்கு பின்னால் வந்த அதி உச்ச தலைவர்களுடைய வார்த்தைகளைத்தான் இவர்கள் செவிசாய்ப்பார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை இவர்கள் செவிசாய்த்துக் கொண்டிருந்த கட்டளை ஆயத்துல்லா அலி கமீனி எனக்கூடிய ஈரானுடைய உச்சபட்ச தலைவரின் கட்டளைகளைத்தான். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினால் நடத்தப்பட்ட கூட்டு தாக்குதலில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி உயிரிழக்கிறார். அத்தோடு அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பலியாகிறார்கள். இதற்கு பிற்பாடு IRGCக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை தலைமைத்துவ பிரச்சனை. யாருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது என்பதுதான் அவர்களுக்கு இருந்த பிரதானமான பிரச்சனை. ஈரானுடைய அதிபருக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவர் ஒரு சுமூக போக்கை விரும்புகிறார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த போர் சூழல் தணிந்து ஒரு சமாதானமான நிலைமை ஏற்பட வேண்டும் என விரும்புவதாக அந்த நாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்கிறது.
ஏனென்றால் ஈரானுடைய அதிபர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். அவர் இந்த போர் சூழலை விரும்பவில்லை என்று அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு தகவல் வெளியாக்கி இருக்கிறார்கள். இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரானை தனிமைப்படுத்த எடுக்கப்படக்கூடிய முயற்சி. எல்லா மத்திய கிழக்கு நாடுகளும் இப்ப சமகாலத்தில் நம்ம பார்த்தால் சுற்றுலாத்துறை, கட்டிடத்துறை அல்லது விளையாட்டுத்துறை என்று தங்களுடைய பாதையை மாற்றி வேறு ஒரு கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற போது ஈரான் மட்டும் அணுவும் ஆயுதமும் என்று தன்னுடைய போராட்டத்தை வேறு ஒரு கோணத்தை நோக்கி செலுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல போனால் ஈரானை தனிமைப்படுத்தி இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடாக வலம் வர வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுடைய பிரதானமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க காத்திருக்கிறது அமெரிக்கா. இதனால் தான் இந்த போர் இன்னும் நீண்டு கொண்டிருக்கிறது. ஈரானுடைய அதிபர் ஒரு தகவலை வெளியிட்டார். அதாவது இனிமேல் அண்டை நாடுகளை தாக்கப் போவதில்லை என்று. உடனே இதற்கு மறுவினை ஆற்றுகிறேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் எல்லாம் என்று ஒரு தகவலை வெளியிட்டார். அதாவது இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை யாரிடமும் சரணடையாத ஈரான் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிடம் சரணடைந்துள்ளது என்றால் அதற்கு காரணம் தான் மேற்கொண்ட மிக மோசமான தாக்குதல் தான் இந்த விடயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னார். இந்த நிலைமை வீரியமடைய செய்ய இந்த கருத்தும் ஒரு காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு கோணத்திலும் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் ஈரான் சொல்லி இருக்கிறது, அமெரிக்க தளங்களை குறிவைத்து மாத்திரம்தான் நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்குகிறோம், மற்றபடி மத்திய கிழக்கினுடைய பொது இடங்களில், அதாவது எண்ணெய் வளங்களிலேயோ எரிசக்தி உற்பத்தி நிலையங்களிலேயோ நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று சொல்கிறது. அப்படி என்றால் இந்த தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டது என்ற கேள்வியும் எழுகிறது. இதற்கு ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சு இன்னும் ஒரு தகவலையும் வெளியிடுகிறது. அதாவது ஈரானுக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய மொசாட் எனக்கூடிய இஸ்ரேலிய உளவுத்துறை ஈரானுடைய பக்கத்தில் இருந்தே பாரிய ட்ரோன்களை மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஏவிவிட்டு இந்த தாக்குதலை இன்னும் வீரியப்படுத்தி ஈரானுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலையை தோற்றுவிக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா ஒரு போலியான ட்ரோனை தயாரிக்கிறது. அந்த ட்ரோன் ஈரான் தயாரிக்கக்கூடிய ட்ரோன்களை ஒத்ததாக காணப்படுகிறது. இந்த ட்ரோன்கள் மூலமாகவே மத்திய கிழக்கு நாடுகள் தாக்கப்படுகிறது என்றும் இந்த தாக்குதல்கள் ஈரான் செய்தது போன்ற போர்வையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஈரானுக்கு இடையிலும் முருகலை ஏற்படுத்துகிறது என்றும் சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டது. நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது ஒருவேளை இது உண்மையாக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்க முடிகிறது. ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் ஆயுத பலம். இவற்றை மத்திய கிழக்கின் இன்ன பிற நாடுகளோடு நாம் ஒப்பிட முடியாது. இந்த சூழலில் இஸ்ரேல் நினைக்கிறது ஈரானை பலகீனப்படுத்த வேண்டும், பொருளாதார ரீதியாக முடக்க வேண்டும். அப்படி முடக்கினால்தான் தற்பொழுது லெபனானில் ஹிஸ்புல்லாவையும் யமனில் ஹூதிகளையும் அடக்க முடியும். ஏனென்றால் இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் நேரடியாக உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருப்பது ஈரான் தான். எனவே ஈரானை முடக்கினால் இந்த இரண்டு பெரும் அமைப்புகளும் தமது தாக்குதல்களின் வீரியத்தை குறைக்கும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. அத்தோடு இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்கத்தை மத்திய கிழக்கு நாடுகளில் செலுத்த வேண்டுமாக இருந்தால் ஈரானை ஒரு செல்லாக்காசாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால்தான் தன்னால் இந்த ஆதிக்க சூழலை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. இந்த கனவுகளோடு தான் அமெரிக்கா எனக்கூடிய தனது உள்வீட்டு பிள்ளையை கிள்ளிவிட்டு இந்த போரை மீண்டும் மூர்க்கத்தனமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைய தினம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரை இந்த போர் சூழல் தணியாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரானில் கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய எண்ணெய் வளங்களை குறிவைத்தும் ஈரானுடைய அணுசக்தி ஆயுதங்களை குறிவைத்தும் பொது தளங்களை குறிவைத்தும் இஸ்ரேல் மூலம் பலத்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலின் மூலமாக வெளியாகக்கூடிய நச்சு வாயு புற்றுநோய் மற்றும் பாரிய நோய்களை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது என்று வைத்திய நிபுணர்கள் சொல்கிறார்கள். இப்படி இருந்தால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வராது. ஏனென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், ஈரான் நிபந்தனை இல்லாமல் சரணடைய வேண்டும் என்று. நிபந்தனை இல்லாமல் நாங்கள் சரணடைய மாட்டோம் என்கிறது ஈரான். இப்பொழுது ஈரானுடைய புதிய உச்சபட்ச தலைவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு கீழே இனி IRGC எப்படி இயங்கப் போகிறது என்பதுதான் பாரிய கேள்வியாக இருக்கிறது. அவர் எப்படியான கட்டளைகளை பிறப்பிக்க போகிறார் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய பெரிய சவால். காரணம், அமெரிக்காவும் இந்த உச்சபட்ச தலைமையை தாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஈரானிலே மக்கள்
விரும்பக்கூடிய புதிய ஆட்சியினை, அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இன்ன பிற ஆட்சிகள் போன்று அந்த ஆட்சி நிலவ வேண்டும். அத்தோடு அமெரிக்காவுக்கு சாதகமான அரசாங்கமாகவும் அது அமைய வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தணியப் போவதில்லை, இந்த போர் சூழல் குறையப் போவதில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழல் தணியாவிட்டால் பல லட்சம் மத்திய கிழக்கு நாட்டின் குடியிருப்பாளர்களுக்கும் இங்கு வசிப்பவர்களுக்கும் வேலையாட்களுக்கும் பாரிய பிரச்சனையாக மாறும். ஏனென்றால் ஈரான் ஹர்முஸ் நீரிணையை முழுமையாக மூடுவோம் என்று சொல்லியிருக்கிறது. இதுவரை முழுமையாக மூடாவிட்டாலும் எதிர்காலத்தில் முழுமையாக மூடக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. இந்த போர் சூழலால் அந்த வழியால் எந்த கப்பல்களும் எண்ணெய்களோடு பயணிக்கவில்லை. இந்த எண்ணெய் போக்குவரத்து குறையுமாக இருந்தால் ஜப்பான் சொல்கிறது தாம் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வோம் என்று. இந்த நிலைமை ஜப்பானுக்கு மாத்திரமல்ல, இன்ன பிற நாடுகளுக்கும் ஏற்படும். காரணம், இதன் மூலமாகத்தான் 20% எண்ணெய் போக்குவரத்துகள் நடக்கிறது. இது தடைப்பட்டால் பாரிய பிரச்சனை ஏற்படும். எண்ணெய்க்கு மாத்திரமா என்றால் இல்லை, வளைகுடா நாடுகளுக்கு உணவு போக்குவரத்தும் இந்த வழியால் தான் நடக்கிறது. இந்த போர் சூழலால் சீனா கப்பல்கள் பின்வாங்க தொடங்கியிருக்கிறது. இன்ன பிற மத்திய கிழக்குக்குள் நுழையக்கூடிய கப்பல்கள் தம்மை நுழைக்காமல் பாதுகாத்துக் கொள்கிறது. இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் வளைகுடா நாடுகளில் பொருளாதார ரீதியாக பாரிய நெருக்கடி ஏற்படும், உணவு தட்டுப்பாடு ஏற்படும், பாரிய அளவில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது வெறுமனே வளைகுடா நாடுகளை மாத்திரம் பாதிக்காது, சர்வதேச நாடுகள் அனைத்தையுமே இது பாதிக்கும். இதில் சமரசங்கள் என்ன என்பதை ஆராய வேண்டும். இதில் சரியான நீதமான தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதுவரை இந்த போராட்டம் தணியாது என்பதுதான் உண்மை. இந்த போராட்டம் தணிய வேண்டும், சுமூகமான நிலைமை ஏற்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் சர்வதேச நாடுகள் அவற்றை எதிர்பார்க்கிறதா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். மீண்டும் மற்றொரு பதிவோடு சந்திப்போம்.